நசீபாக்கணும் நன்மை நினைக்கிறவா சுப்ஹானல்லாஹ் எங்க பிள்ளை நெஞ்சோட அணைச்சி ஒரு துஆ செய்யறதுக்கு சதகா, முத்தம் கொடுக்கிறதுக்கு சதகா, அவருக்கு நலவு சொல்லி கொடுக்கிறதுக்கு சதகா, பிள்ளையை கூப்பிட்டும் தவற விலகப்படுத்துறது சதகா, நன்மை நன்மை சொல்லி கொடுக்கிறது சதகா, மனைவிக்கு அருகாமையில உட்கார்ந்து ரொம்ப கண்ணியமா பேசி அன்போட பழகி அவருக்கு தவற உணர்த்துறது சதகா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எது வரைக்கும் சதகாண்டா நீங்க ஒரு கவலை உணவை கொண்டு வைத்திருக்கிறீங்க, வச்சுக்கொள்ளுமே. உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டு போனீங்க, நீங்க ஒரு கவனத்தை சாப்பிட்டு அடுத்த கவனத்தை கையில நீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்களும் ஒரு கடி கடிச்சுக்கோங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க கொடுத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ், அவவும் அதை சந்தோஷமா சாப்பிடுறாண்டா, அந்த சாக்லேட் ஒரு துண்டை கடிக்கிறாண்டா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க நினைக்காதீங்க வெறும் சாக்லேட் அவன கையில இருந்து கடிச்சதாக அல்லாஹ்வுடைய இடத்தில் உங்களுக்கு சதகா எழுதப்படுகிறது. அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு கடிக்கும் சதகா எழுதப்படுது, நன்மை எழுதப்படுது. சக்கராத்துடைய கட்டம் அவன்ல எல்லாமே